வாக்களித்த மக்களுக்கு வேதனையை மட்டுமே திமுக பரிசாக தந்துள்ளது. ஆரணி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற மனிதன் கூட சிறப்பாக வாழ வேண்டும் என்று சட்டமையிட்டு அமுல்படுத்தி அந்த திட்டம் கடைக்கோட்டி மக்களுக்கு போய் சேர்கின்ற நிர்வாக திறமையுள்ள அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது. இன்றைய நிலை அப்படியா இருக்குது? ஒன்றுமே கிடையாது. 3 ஆண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது. இந்த 3 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? வேதனைதான் மக்களுக்கு கிடைத்த பரிசு. ஓட்டு போட்ட மக்களுக்கு வேதனைதான் இன்னைக்கு பரிசாக ஸ்ரீ ஸ்டாலின் கொடுத்திருக்கின்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மீது வழக்குகளை போட்டு மிரட்டி வருகின்றனர். ஸ்டாலினின் மிரட்டல்களை தாண்டி அதிமுக வீறுநடை போட்டு வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் அறிவிக்காத விவசாய வறட்சி நிவாரண நிதி அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் பேச்சு. பயிர் காப்பீடு மூலம் 9600 கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்தது அதிமுக அரசு எனவும் பெருமிதம். இந்திய வரலாறு தமிழகத்திலே எந்த ஒரு அரசும் வறட்சி நிவாரணம் கொடுத்தது கிடையாது. நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்திலே விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அறிந்திருந்த காரணத்திலே அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தில் எவ்வளவு பிரச்சனைக்கு நன்றாக உணர்வேன். அதனால் அரசாங்கத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரண தொகையை நாங்கள் வழங்கினோம். இது அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நெற்பயிர்கள் ஏனைய சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே 9300 கோடி இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து கட்சிகளும் கட்சி போல் உள்ள நிலையில் திமுக மட்டுமே கார்ப்பரேட் கம்பெனி போல் உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். என்ன திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருப்பாரு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு, அடுத்தது உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அது நடக்காது, அது வேற விஷயம். திமுக வேற ஆளே இல்லையா? திமுக வேற ஆளே கிடையாது. நான் அதுக்கு தான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறேன். எல்லா கட்சி மாதிரி இயங்குது, ஆனா திமுக கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்குது. கம்பெனி, அந்த கம்பெனியில தான் அப்பாவுக்கு அடுத்து மகன் வருவாங்க, அது ஓனரா. அப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. மக்களுக்கு எந்த நன்மை கிடையாது. எப்பொழுது சிந்தனையும் வீட்டு மக்களை பற்றி தான் திரு ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கும். நாட்டு மக்களை காப்பாற்ற உங்களை தேர்ந்தெடுத்தார்களா அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்ற தேர்ந்தெடுத்தார்களா? ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி கேள்வி. திரு ஸ்டாலினும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் காலையில நடைபயணம் மேற்கொள்றாங்க. அப்ப திரு ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார், என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன், அது எப்படி ஓடுது, எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார். அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி பொறுப்பிலே அமைத்த மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் என்று தெளிவா தெரியுது. அதை வேற எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காட்டுறாங்க. இது ஒரு பெரிய செய்தி மாதிரி. புதிதாக ஒரு திட்டம் அறிவித்து அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த திட்டத்தை கிடப்பில் போடுவதுதான் ஸ்டாலினின் வேலை. அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். ஒரு திட்டத்தை அறிவித்துடன் ஒரு பெயரை வைத்து விடுவார்.
அதற்கு ஒரு குழு போட்டுருவார். அப்படி 52 குழுக்களை போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் தான். அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி இல்ல, குழு அரசாங்கம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த திட்டம் அதோட கிடப்புல போட்டுருவார். இப்படி 52 குழுக்கள் போட்டீர்களே, இந்த 52 குழுக்களுடைய பணி என்ன? நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம், இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடைக்கவில்லை. இந்த குழு என்ன செய்தென்றே தெரியவில்லை. ஆக ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே குழு போட்டு போட்டு திட்டமே நிறைவேறாமல் 3 ஆண்டு காலம் கழித்துதான் மிச்சம். ஸ்டாலினும் உதயநிதியும் உருண்டு புரண்டாலும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். உதயநிதி முதலமைச்சராக வாய்ப்பே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? திமுகவில் வேறு ஆட்களே இல்லையா எனவும் கேள்வி. வாரிசு அரசியல் என்ன? திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருப்பாரு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு, அடுத்தது உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்றாரு, அது நடக்காது, அது வேற விஷயம். திமுக வேற ஆளே இல்லையா? திமுகவில் வேற ஆளே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் என்ற ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் பலிக்காது. கடந்த தேர்தல் வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத ஸ்டாலின் மீண்டும் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கூட்டணி அமைப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார் திரு ஸ்டாலின். அதனால மக்களை ஏமாற்றி தந்திரமாக இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருபோதும் உங்களுடைய கனவு பலிக்காது. ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல். அதிமுக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதோடு எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. ஏற்கனவே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டது என்று சொன்னால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஒன்றா இரண்டா? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே ஊழல் பிறந்து விட்டது. வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக கட்சி. தாம் ஒரு விவசாயி, விவசாயிகள் மட்டுமே யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். ஆரணி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. உழைத்து மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி, விவசாய தொழிலாளர். விவசாயி என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைக்கு விவசாயி ஒருவன் தான் எதற்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த விடியா அரசு. விவசாயிகளுக்கு மீண்டும் நிலங்களை திருப்பி வழங்கிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அண்ணாமலையார் கோவிலை தொல்லியல் துறை கையகப்படுத்தியதை நீதிமன்றம் சென்று அதனை அறநிலையத்துறைக்கு பெற்றுத்தந்தவர் புரட்சி தலைவி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். இந்த ஆன்மீக திருத்தலத்திலே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அருணாச்சலேஸ்வரர் இந்த ஆலயத்தை மத்திய தொல்பொருள் துறை
எடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதே புரட்சித் தலைவி அம்மாள் உச்சநீதிமன்றம் வரை சென்று நல்ல தீர்ப்பை பெற்று இந்த அருணாச்சலர் ஆலயம் அறநிலைத்துறையில் கீழ் கொண்டுவதற்கு நடவடிக்கை எடுத்த தலைவர் இதே புரட்சித் தலைவி அம்மா என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாமல் அனைத்திலும் பொய் கூறி மக்களை ஏமாற்றியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் அறிக்கையில் 5 சவரன் நகை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்து வயிற்றில் அடித்தவர் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நீங்க ஏன் இன்னும் கூட்டுறமைப்பில் போய் நகை வச்சு பணம் பெறல? ஓடுங்க, வேகமா ஓடுங்க, நகையை கூட்டுறமைப்பில் வைங்க, பணத்தை வாங்குங்க, செலவு செய்யுங்க. நம்முடைய சகோதரின் தாய்மார்களும் கழுத்தில் போட்டிருக்க செயின் 8 பவுன் அதை 2ஆ வெட்டினாங்க. 5 பவுன் கீழே இருக்கணும்ல, 2ஆ வெட்டி 2 பேருக்கு மேல வச்சாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டார்ல 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்து பணத்தை பெற்றால் தள்ளுபடின்னு வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப என்னாச்சு? நகை போச்சு, நகை போயிட்டது. இப்ப 35 லட்சம் பேரு வட்டியோட அபராத வட்டியோட திருப்பி செலுத்தா தான் நகை மீட்க முடியும். ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு தொழில் முதலீடு ஈர்க்க போனாரா, தொழில் முதலீடு செய்ய போனாரா என மக்கள் சந்தேகம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திரு ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு போனார், எங்க தொழில் முதலீட்டு ஈர்க்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த பெருந்துறையில் இருக்க தொழில் அதிபரை ஸ்பெயினுக்கு வரவழைச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் அதிபரை சென்னைக்கு அழைச்சு போடக்கூடாதா? அண்மையில் தானே தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தினீங்க சென்னையில் திமுக அரசு. அங்கேயே கூப்பிட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே? அதெல்லாம் இல்ல. நாட்டு மக்களுடைய சந்தேகம், தொழில் முதலீட்டு ஈர்க்க போனாரா, தொழில் முதலீடு செய்ய போனாரா என்று நாட்டு மக்களுக்கு சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத ஸ்டாலின் இந்தியாவை காக்கப் போகிறாரா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இங்கே ஒண்ணு கிழிச்சா போட்ட காணும். எவ்வளவு பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டு காலம் நாட்டை குட்டிச்சோராக்கிட்டு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறாராம். எங்க போய் அழைக்கிறாரு? ஏற்கனவே உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சதான மிச்சம். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது என ஸ்டாலின் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் சம்பவங்கள் நடைபெறுகிறது எனவும் குற்றச்சாட்டு. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. ஆக நீங்க என்ற எண்ணெல்லாம் ஒருபோதும் நிறைவேறாது. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் காண்பது காணல் நீராகத்தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக நனவாகாது. ஏன்னா இவர் கனவு கண்டிட்டு இருக்கார். மத்தியிலேயே இவருடைய ஆட்சி, மாநிலத்திலுடைய ஆட்சி. ஆக 2 பக்கம் ஆட்சி இருந்தா கொள்ளையடிக்க வசதியா இருக்கும்ல. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களிடம் ஸ்டாலின், உதயநிதிக்கு என்ன நட்பு என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திமுக கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதா என்றால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை மூடியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாமக்கல் மற்றும் சேலம் தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார்.
கோவை மாவட்டத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அதிமுக ஆட்சியில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். தாலுகா ஆபீஸ் கொண்டு வந்ததிலிருந்து 50 கிலோமீட்டர் இருந்து அத்திக்கடை திட்டம் தண்ணி குடிக்கிற கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம். இதுவரை எல்லாமே பண்ணது அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் நாங்க இருக்கும்போது தான். இன்னைக்கு கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். பாஜகவுக்கு 4% வாக்குகள் மட்டுமே உள்ளதால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறப்போவதில்லை. வாக்குகளை வீணடிக்காமல் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. 5 வருஷமா ஜெயிச்சுட்டு வராத MP போல நம்ம கார்த்திகேயன் இருக்க மாட்டோம். அதுக்கு நான் கேட்டு அதே போல இங்க போட்டியில திமுக, அதே போல பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்ம களத்திலேயே இல்ல. அவங்க மொத்தம் ஒரு 3% 4% ஓட்டு வாங்குவாங்க. நமக்கு திமுக தான் போட்டி. யாராவது நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்க மத்தியில வேற மாநிலத்தில் இருக்கலாம், இங்கே அதிமுக திமுக தான் போட்டி. ஆகவே நீ முழுமையாக திமுக ஆட்சி 3 வருஷம் எதுவுமே செய்யல. ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்களா? இந்த அரசுக்கு, இந்த கோவை மாநகருக்கு, நம்ம தொண்டாம் தொகுதிக்கு சரி, கோவை மாவட்டத்துக்கு எதுவுமே செய்யல. ஆகவே நீங்க ஒட்டுமொத்த மக்கள் திமுக இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ஆகவே நீங்க சிந்தாமல் சிதறாமல் திமுக ஓட்டு போட போறதில்லை, பாரதிய கட்சிக்கு வர போறதில்லை. ஆகவே அதுக்கெல்லாம் வாக்களிக்காம இரட்டை இலைக்கு தான் வாக்களிக்கணும். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு விடியா திமுக ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா லாட்டரி விற்பனை செய்யப்படுவதுதான் விடியா திமுகவின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை என விமர்சனம். அதிமுக தலைவர்கள் குறித்து தகுதியற்ற முறையில் பேசும் அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கண்டனம். IPS படித்து பாஸ் செய்தாரா, பிட்டடித்து பாஸ் செய்தாரா எனவும் கேள்வி. தம்பி, நீ உண்மையிலே படிச்சு பாஸ் பண்ணியா, பிட்டடிச்சு பாஸ் பண்ணானு தெரியல. என்ன பேசுறேன்னே தெரியல, எதை பற்றி எப்படி பேசுனதில்ல. ஆனால் எடப்பாடியாரை பற்றி பேசுறான். அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, எத்தனை சேர்மனாக இருந்தவர், எத்தனை பேர். நீ ஒரு பதவியில கவுன்சிலர் பதவி கூட நின்று ஜெயிச்சதில்லை. அதுவும் ஒரு தேர்தலில், போன சட்டமன்ற தேர்தலில் நாங்க இருந்து 1000 ரூபாய் கொடுத்து உனக்கு ஓட்டு போட மறுத்துட்டாங்க மக்கள். இந்தியாவை காப்பாற்றுவதாக கூறும் ஸ்டாலின் முதலில் தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். விடியா திமுகவுக்கு தொலைநோக்கு பார்வையே கிடையாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். தமிழ்நாட்டில் எப்படி தாமரை மலரக்கூடாதோ அதேபோல் திமுக கூட்டணியும் வெற்றி பெறக்கூடாது. 2 கட்சிகளும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா கடும் விமர்சனம். நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசாவின் தேர்தல் செலவு விவரங்களை குறைத்து காட்ட வேண்டும். மாவட்ட தேர்தல் அலுவலரே மிரட்டுவதாக உதவி செலவின கணக்கீட்டாளர் தேர்தல் ஆணையத்தில் பரபரப்பு புகார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசாவிற்கு சாதகமாக தேர்தல் அதிகாரி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அறிக்கை கிடைத்த பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். விடியா திமுக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக வேட்பாளர் கதிரானந்தை ஊருக்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்திய கிராம மக்கள். சாலை வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை தேவைகளையும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. நாமக்கல் அருகே தனியார் உணவகத்தில் புரொஜெக்டர் மூலம் விடியா திமுகவிற்கு வாக்கு சேகரிப்பு.
தேர்தல் விதிகளை மீறிய திமுகவினர் மீது மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அதிமுகவினர் புகார். தேவக்கோட்டை அருகே காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து வாக்கு கேட்டு வந்த காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு சொந்த கட்சியினரே எதிர்ப்பு. தகவல் தெரிவிக்காமல் எப்படி பிரச்சாரத்திற்கு வரலாம் என்று கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுவிட்டன. கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ராயர்பாளையத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற விடியா அமைச்சர் கணேசனிடம் அடிப்படை வசதிகள் செய்து தராதது குறித்து பொதுமக்கள் கேள்வி. தேர்தல் முடிந்ததும் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக கூறி விடியா அமைச்சர் கணேசன் ஓட்டம். பாலம் கட்ட சொல்றீங்க, குடி தண்ணீரும் தேர்தல் முடிஞ்ச உடனே நான் சொந்த செலவுல போட்டு தர கொடுங்க, நான் பண்ணி தரமா? நீங்க கரூர் மாவட்டம் வாங்கபாளையத்தில் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணியின் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஃப்ரீ என கூறி ஊரை ஏமாற்றிய கருணாநிதி மகன் ஸ்டாலின் இந்த முறை வெற்றி பெற மாட்டார். உச்சகட்ட கோபத்தில் சாபம் விட்ட மூதாட்டி. திருவள்ளூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் வாக்கு சேகரிக்கும் போது பாஜக கொடி ஏந்திய பெண்களுக்கு பணப்பட்டுவாடா. தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் பாஜக நிர்வாகிகளை மட்டும் தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்ளாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்ய கைக்குழந்தையுடன் வந்த தம்பதியரை வெளியே தள்ளிய கோவில் ஊழியர்கள். விடியா திமுக அரசின் இந்து அறநிலையத்துறை என்ன செய்கிறது என பக்தர்கள் கேள்வி. சென்னை ராயபுரத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு குப்பை வாகனத்தில் உணவு கொண்டு செல்லும் அவலம். வீடியோ எடுப்பதை கண்டவுடன் ஆட்டோவில் ஏற்றி செல்வது போல் நாடகமாடிய ஊழியர்கள். கோடை காலத்தில் மின் தேவை அதிகரிப்பால் கடந்த 4 மாதங்களில் தனியாரிடமிருந்து 4600 கோடி ரூபாய்க்கு மின்சாரத்தை வாங்கியுள்ளது டான்ஜெட்கோ. விடியா ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் ஏற்கனவே நஷ்டத்தில் தத்தளிக்கும் டான்ஜெட்கோவில் கடந்த ஆண்டை காட்டிலும் செலவு 2 மடங்கு உயர்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒரே நாளில் 7 கொலை சம்பவங்கள் அரங்கேறியதால் மக்கள் பீதி. விடியா திமுக ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை பதவி இறக்கம் செய்து அரசு பிறப்பித்த உத்தரவுகள் சட்டவிரோதமானது. 4 வாரங்களில் பழைய பதவிகளில் நியமித்து பழைய ஊதியத்தை வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பத்தாம் வகுப்பு தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடக்கம். திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் உடனான தொடர்பு பற்றி விளக்கம் அளிக்க விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. திருச்சி சமயபுரம் அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட 25 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா சாதாரணமாக கடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் விடியா திமுக பெண் நிர்வாகியை கண்டித்து கர்ப்பிணி பெண் பெற்றோருடன் தர்ணா. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி கணவருடன் சேர்ந்து வாழ விடுவதில்லை என குற்றச்சாட்டு. சென்னை கூவம் ஆற்றங்கரையில் டன் கணக்கில் கொட்டப்படும் குப்பைகளால் கடும் சுற்றுச்சூழல் பாதிப்பு. துர்நாற்றத்தால் வீடுகளின் ஜன்னல் கதவுகளை திறக்க முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஐபோன் தயாரிப்பாளரான ஆப்பிள் நிறுவனம் தமது பயனாளர்களுக்கு போக்கஸ் போன்ற அதிநவீன ஸ்பைவேர் தாக்குதல்கள் குறித்து எச்சரிக்கை. பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகளை குறிவைத்து உளவு பார்ப்பதாக வெளியான தகவல் எதிரொலி. பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. மும்பை அணி சார்பாக சிறப்பாக பந்து வீசிய பும்ரா 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தல்.